அக்டோபர் 31 வரப்போற தீபாவளியை செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு நார்த் இந்தியன் பொண்ணும் அவளோட அம்மாவும் மும்பைல இருந்து பாண்டிச்சேரியில இருக்க அவங்களோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு வராங்க. அப்படி வந்த இடத்துல பசங்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் வர ஒரு வழக்கமான முரண்பாடு இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஏற்பட அம்மா கூட சண்டை போட்ட அந்த நார்த் இந்தியன் பொண்ணு அவங்க கிட்ட கோச்சிக்கிட்டு ரிலேட்டிவ் வீட்ல இருந்து அன்னைக்கு ஆஃப்டர்நூன் வெளியே போறா. அதை பார்த்த அவளோட ரிலேட்டிவ் அவ வீட்டை விட்டு போறா, அவளை தடுத்து நிறுத்துங்கன்னு அந்த அம்மா கிட்ட சொல்ல அதுக்கு அந்த அம்மாவோ இவளுக்கு இதுதான் வேலை விடுங்க, கொஞ்ச நேரத்துல அவளாவே வீட்டுக்கு வந்துருவா அப்படின்னு சொல்றாங்க. 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது, 3 மணி நேரம் ஆகுது. அந்த பொண்ணு இன்னும் வீடு திரும்பல. இந்த 3 மணி நேரத்துக்கு அப்புறம் கடக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பொண்ணோட அம்மாவுக்கு ஒரு கலக்கம் ஏற்படுது. பிகாஸ் வயசு பொண்ணு இல்லையா, போன் பண்ணி எங்க இருக்குன்னு கேட்கலாம்னு பார்த்தா அவங்களுக்கு தனி மொபைல் கூட இல்ல. வழக்கமா கோச்சிக்கிட்டு போனா 1 மணி நேரத்துல வீட்டுக்கு வர பொண்ணு இப்ப 3 மணி நேரம் ஆகியும் வீட்டுக்கு வராம இருக்கிறது அந்த அம்மாவோட மனசை பதற வைக்குது. வழி தெரியாத ஊரு, மொழி தெரியாத மனுஷங்கன்னு இருக்க இந்த ஊர்ல எங்க போய் தவிக்கிறாளோன்னு பதற்றத்தோட உச்சிக்கே போறாங்க. பிகாஸ் வியூவர்ஸ், உங்களுக்கே நல்லா தெரியும், இப்போலாம் ஒரு வயசான பாட்டி கூட வெளியே போயிட்டு சேஃபா வீட்டுக்கு வர முடியல. அப்படி இருக்கும்போது ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு, அதுவும் மொழி புரியாத ஊர்ல எங்கேயாச்சும் மாட்டிக்கிட்டா எப்படி சமாளிப்பான்னு அந்த பொண்ணோட ஒரு போட்டோவை எடுத்துக்கிட்டு அவளை தேடி தெரு தெருவா அலையறாங்க. போன்ல இருந்த அந்த பொண்ணோட போட்டோவை ரோட்ல நிக்கிறவங்க, கடைக்காரங்க, ஆட்டோக்காரங்கன்னு எல்லார்கிட்டையும் காட்டினவங்க ஹிந்தி கலந்த அரகுற தமிழ்ல இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா எங்க தேடியும் யார்கிட்ட கேட்டும் அந்த பொண்ணு கிடைக்கவே இல்லை. இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு நினைச்ச அந்த அம்மா கிராண்ட் பஜார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்புறாங்க. சரியா ஈவினிங் 6 மணி ஆகுது. அங்க போனவங்க இன்ஸ்பெக்டர் ஜெயசங்கர் கிட்ட நடந்த விஷயங்களை சொல்லியும் அவங்களோட மகளை கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லியும் அழுகுறாங்க. ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. சோ கேர்ள் மிஸ்ஸிங்னு கேஸை ஃபைல் பண்ணிக்கிட்ட ஜெய்சங்கர் அந்த பொண்ணோட அம்மா கிட்ட பொண்ணு மத்தியானம் வெளியே போன உடனே யாராச்சும் ஃபாலோ பண்ணி போனீங்களான்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பொண்ணோட அம்மா, இல்ல சார், அவ யூசுவலா கோச்சிக்கிட்டு வெளியே போனா பக்கத்துல இருக்க பார்க் ஆர் பீச்ல உட்காந்துட்டு கோவம் போன உடனே 1 or 2 ஹவர்ஸ்க்குள்ள வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிடுவா. சோ அந்த மாதிரி தான் இருக்கும்னு நாங்களும் விட்டுட்டோம். பட் நேரம் அதிகமான உடனே தான் தெரிஞ்சது நம்ம மொழி தெரியாத ஊர்ல இருக்கும்னு. ஜென்ரலா மொழி ஒரு பிரச்சனையே இல்லைனாலும் இந்த இடத்துல மொழியும் ஒரு பிரச்சனையா தான் இருந்திருக்கு. பிகாஸ் அந்த பொண்ணு வழி மாறி எங்கேயாச்சும் மாட்டிக்கிட்டானா அந்த பொண்ணுக்கு எங்க எப்படி போகணும்னு அட்லீஸ்ட் பேசிக் லெவல் கம்யூனிகேஷன் ஆச்சு தேவைப்படும் இல்லையா. அதனாலதான் அந்த பொண்ணு கேஸ்ல மொழியும் ஒரு பிரச்சனையா இருக்குன்னு சொன்ன. அந்த பொண்ணோட அம்மா கையில இருந்த அந்த போனை வாங்கி பார்த்த போலீஸுக்கு அந்த போட்டோவை பார்த்த உடனே ஒரு பதட்டம் ஏற்படுது. பிகாஸ் அந்த பொண்ணு வயசு சொல்ல முடியாத இடத்துல இருக்க ஒரு பொண்ணு. உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நம்புறேன். பாண்டிச்சேரி என்னதான் சின்ன ஊரா இருந்தாலும் இங்க போலீஸுக்கு மிகப்பெரிய 3 சேலஞ்சிங்கான விஷயம் இருக்கு. நம்பர் 1, பாண்டிச்சேரி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்னால இங்க பல மாநிலங்கள்ல இருந்து அதிகம் ஆண்கள் கூட்டம் கூட்டமா வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகக்கூடிய இடம். அண்ட் நம்பர் 2, அப்படி வர ஜென்ஸ் 90% பேச்சுலர்ஸா வந்து மது குடிச்சிட்டு வீக்கெண்ட செலிப்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் நம்பர் 3, பாண்டிச்சேரியில டாஸ்மாக் அண்ட் லாட்ஜஸ் எக்கச்சக்கமா இருக்கு. அங்க 70% எந்த லாட்ஜ் கதவை திறந்து பார்த்தாலும் பசங்க கூட்டம் கூட்டமா குடிச்சிட்டு குடிபோதையில இருப்பாங்க. இப்படி இருக்க இந்த சிச்சுவேஷன்ல ஒரு நார்த் இந்தியன் பொண்ணு காணாம போனதை நினைச்சுதான் போலீஸ் மனசுக்குள்ள ஒரு பதட்டம் ஏற்பட்டுச்சு. இந்த மிஸ்ஸிங் கேஸை சீரியஸா டீல் பண்ண கிராண்ட் பஜார் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் அன்னைக்கு நைட்டே அந்த பொண்ணை தேட ஆரம்பிக்கிறாரு. 30 ரிலேட்டிவ் வீட்ல இருந்து கிளம்புன அந்த பொண்ணை அவங்க அம்மா சொன்ன மாதிரி முதல்ல பக்கத்துல இருக்க பார்க் அண்ட் பீச்ல இருந்து தான் சர்ச் அண்ட் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த பொண்ணு ரிலேட்டிவ் வீட்ல இருந்து 1 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்க ஒரு பார்க்குக்கு போன போலீஸ் அங்க மறைவா ஒரு முட்புதர் இருக்கிறத நோட் பண்றாங்க. யூசுவலா இந்த மாதிரி கேசஸ்ல இந்த ஐசோலேட்டட் புஷஸ் அண்ட் அபேண்டன்ட் பில்டிங்ஸ்ல தான் நிறைய டர்னிங் பாயிண்ட்ஸ் இருந்திருக்குன்னு நிறைய கேசஸ்ல நம்ம வீடியோஸ்லயே பார்த்திருக்கோம் இல்லையா. அப்படி அந்த முட்புதரை நோட் பண்ணி அது கிட்ட போன போலீஸை பார்த்து 20 இருந்து 25 வயசு இருக்க 6 பசங்க மிரண்டு தெரிச்சு ஓடுறாங்க. இத கவனிச்ச போலீஸ் அந்த 6 பேரையும் பிடிச்சி விசாரிச்சது மட்டும் இல்லாம அந்த பசங்க இருந்த பிளேஸையும் சர்ச் பண்ணாங்க. பட் அந்த பிளேஸ்ல
ஆல்கஹால் பாட்டில்ஸை தவிர வேற சஸ்பெக்ட் பண்ற மாதிரி எதுவுமே இல்ல. பின்ன எதுக்கு போலீஸை பார்த்து ஓடுனீங்கன்னு கேட்டதுக்கு, சார் நாங்க வீட்டுக்கு தெரியாம பாண்டிச்சேரியில என்ஜாய் பண்ண வந்திருக்கோம், நாங்க குடிக்கிறது வீட்டுல தெரிஞ்சா எங்களை அடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப போலீஸ் கையில இருந்த அந்த நார்த் இந்தியன் பொண்ணோட போட்டோவை காமிச்சு இந்த பொண்ணை எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களான்னு கேட்கிறாரு. அந்த பசங்க பார்க்கலன்னு சொன்ன உடனே அவங்க ஐடென்டிட்டி டீடைல்ஸ் வாங்கிட்டு அட்வைஸ் கொடுத்து அனுப்பி விடுறாரு. இப்போ ஒவ்வொரு மணி நேரமும் கடக்க அந்த நைட் டைம் அந்த பொண்ணோட அம்மாக்கும் போலீஸுக்கும் அந்த பொண்ணை பத்தின பயம் மனசுக்குள்ள அதிகரிக்குது. கிட்டத்தட்ட 30th midnight வரைக்கும் எந்த ஒரு க்ளூவும் இல்லாம போனதுனால போலீஸுக்கு இவ்வளவு நேரம் பொண்ணு வீட்டுக்கு வரல அண்ட் அந்த பொண்ணை பத்தின கம்ப்ளைண்ட் யாரும் எந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் டைரக்டா கொடுக்கலனா ஏதோ ஸ்ட்ரேஞ்சா தான் அந்த பொண்ணுக்கு நடந்திருக்கும்னு முடிவு பண்றாங்க. பிகாஸ் ஒரு பொண்ணு யாரோட கஸ்டடியிலாவது இருந்தாலோ ஆர் சேஃபா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட இருந்தா மட்டும்தான் போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் வராது. இந்த ஊரு புதுசுனால அந்த பொண்ணுக்கு யாரையும் இங்க தெரிய வாய்ப்பு இல்லைன்னு அந்த பொண்ணோட அம்மா கம்ப்ளைண்ட்ல கொடுத்திருக்காங்க. அப்ப நிச்சயமா அந்த பொண்ணு யாரோட கஸ்டடியில தான் இருக்கணும். ஆனா அந்த பொண்ணு என்ன நிலைமையில இருக்கான்னு அவங்க மனசுக்குள்ள கேள்வி மேல கேள்வி எழ ஆரம்பிக்குது. 2 நாளா தொடர்ந்து தேடிட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் ஜெயசங்கருக்கு நவம்பர் 2ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரிக்கும் காமனா இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு போன் கால் வருது. அந்த கால்ல பேசினவங்க புதுச்சேரி பீச் ரோட்ல நல்லா வெள்ளையா ஒரு பொண்ணு, அவளுக்கே அவ யாருன்னு தெரியாத நிலைமையில இங்கும் அங்குமா சுத்திட்டு இருக்கிறதாகவும், அவங்க கேட்கிற எந்த கேள்விக்கும் அவ பதிலே சொல்லாம மௌனம் சாதிக்கிறதாகவும் அண்ட் அவங்க மேல ஹெவியா ஆல்கஹால் ஸ்மெல் வர்றதாகவும் சொல்றாங்க. உடனடியா போலீஸ் டீம் பீச் ரோடுக்கு கிளம்பி போறாங்க. அப்படி பீச் ரோடுக்கு போன போலீஸ் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. பீச்ல இருந்த பொண்ணை பார்த்த போலீஸ் டீமுக்கு இந்த பொண்ணோட இந்த நிலைமைக்கு யார் காரணமா இருப்பாங்கன்னு யோசிக்கிறாங்க. பிகாஸ் இந்த பொண்ணு மேல ஹெவியா ஆல்கஹால் ஸ்மெல் வந்ததை வச்சு பார்க்கும்போது இந்த பொண்ணு நல்லா குடிச்சிருக்காங்கன்னு போலீஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. அட் த சேம் டைம் அவங்களோட கண்ணம், கழுத்து, அப்புறம் வாய் பகுதியில ஹெவியா மார்க்ஸ் அண்ட் ஸ்வெல்லிங் இருந்திருக்கு. ஏதோ அப்நார்மல்னு தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அந்த பொண்ணை ஒரு விமன் போலீஸ் கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபர்ஸ்ட் எய்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பின கொஞ்ச நேரத்திலேயே காணாம போன நார்த் இந்தியன் பொண்ணை பத்தின தகவல் ஜெய்சங்கருக்கு தெரிய வருது. ட்ரஸ்ட் மீ கைஸ், நார்த் இந்தியன் பொண்ணுக்கு நடந்த அந்த விஷயத்தை கேள்விப்படும் போது இப்படிலாம் நடக்குமா, இப்படியும் மனுஷங்க இருக்காங்களான்னு இந்த வீடியோவை பாஸ் பண்ணி ஒரு செகண்ட் யோசிப்பீங்க. இந்த வீடியோ ரொம்ப ஹைப் ஆக்கியிருக்கான்னு எனக்கு தெரியல, பட் இந்த வீடியோல சொல்ல போற அடுத்தடுத்த ட்விஸ்ட் உங்களை கோவத்தோட உச்சிக்கை கொண்டு போக வைக்கும்னு கண்டிப்பா எனக்கு தெரியும். வீடியோ முடிஞ்சிடுச்சுன்னு நீங்க ஸ்கிப் பண்ற அடுத்த நிமிஷம் வேற ஒன்று நடக்க போகுது. பிகாஸ் இந்த கேஸை படிச்ச எனக்கே எது எங்க சொல்லணும், எது முக்கியமா சொல்லணும் அண்ட் எதை முதல்ல சொல்லணும்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பட் எனக்கு கடைசியா தோணுனது எல்லாத்தையும் சொல்லணும்னு தான். சின்ன பசங்க ஆர் பயந்த சுபாவம் இருக்க பொண்ணுங்க இந்த வீடியோவை அவாய்ட் பண்ணிடுங்க. The wait is over. Without any further delay, let's get into the case. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆனந்த் ஆர்கேவ் யூடியூப் சேனல். நான் உங்க ஆனந்த். கால் மூலமா ஒரு பொண்ணு பத்தின துப்பு கிடைச்ச அடுத்த நிமிஷமே பீச் ரோடுக்கு போன ஜெய்சங்கர் அங்க அழுக்க படிஞ்ச துணி, களைஞ்சு போன தலைமுடின்னு நிக்கிற அந்த பொண்ணை பாக்குறாரு. சரியா நடக்க கூட முடியாம அங்கேயும் இங்கேயுமா வளர்த்துற அந்த பொண்ணை கைய பிடிச்சு நிறுத்தின ஜெய்சங்கர், நீ யாருமா, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த பொண்ணு எந்த பதிலும் சொல்லாம வேற எங்கேயோ பார்த்துட்டு நிக்கிறா. அப்படி அந்த நிலைமையில இருக்க அந்த பொண்ணை கவனிச்ச போலீஸ் உடனே அவளை ட்ரீட்மெண்ட்டுக்காக ஜிப்மர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அங்க அந்த பொண்ணை எக்ஸாமின் பண்ண டாக்டர்ஸ் அந்த பொண்ணு பெரிய அதிர்ச்சியில் இருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாம அவ பல பேரால பலமுறை பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டதற்கான மார்க்ஸ் இருக்கிறதாகவும், அதுதான் இந்த அதிர்ச்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்லி போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கருக்கு ஃபர்ஸ்ட் லெவல் இன்வெஸ்டிகேஷனை கொடுக்கறாங்க. தென் ஜெய்சங்கர் இந்த விஷயத்தை பத்தி சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கு இன்ஃபார்ம் பண்றாரு. சோ விஷயத்தை கேள்விப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த சைல்டு வெல்ஃபேர் மெம்பர்ஸ் அந்த பொண்ணு கிட்ட பிரிலிமினரி என்கொயரி நடத்துறாங்க. ஆனா அவங்க கேட்ட எந்த கேள்விக்கும் முதல் 2 நாளைக்கு எந்த பதிலும் சொல்லாத அந்த பொண்ணு 3வது நாள், அதாவது நவம்பர் 5ஆம் தேதி அவளுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணு சொல்றதை கேட்ட சைல்டு வெல்ஃபேர் மெம்பர்ஸும் ஜெய்சங்கரோட போலீஸ் டீமும் ஒரு பொண்ணுக்கு இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு கேட்டு ஷாக் ஆகிறாங்க. அப்படி எல்லாரையும் பதற வைக்கிற அளவுக்கு அந்த பொண்ணு சைல்டு வெல்ஃபேர் மெம்பர்ஸ் கிட்ட சொன்ன விஷயங்கள் இதோ உங்களுக்காக.
கையில கொஞ்சம் பணத்தோட வீட்டுல இருந்து கிளம்பின அந்த பொண்ணு கொஞ்சம் தூரத்துக்கு நடந்து போயிருக்காங்க. அப்புறம் வழியில வந்த ஒரு ஆட்டோவை கையை காட்டி நிறுத்தி பாண்டிச்சேரியில இருக்க டூரிஸ்ட் ஸ்பாட்ஸை சுத்தி பார்க்கணும்னு அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட சொல்ல அவனும் வாங்க போலாம்னு சொல்லி 2 இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கான். முதல்ல ராக் பீச்சுக்கு போன அந்த பொண்ணு ரொம்ப நேரம் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கிறத கவனிச்ச அந்த ஆட்டோ டிரைவர் அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கக்கூடிய பிரெஞ்சு மெமோரியலுக்கு கூட்டிட்டு போய் அங்கேயும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த மீன் டைம்ல அந்த பொண்ணு கிட்ட பாப்பா நீ இங்கே இரு, நான் ஆட்டோக்கு பெட்ரோல் போட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவன் நேரா பக்கத்துல இருந்த ஒரு ஒயின் ஷாப்ல லிக்கர் வாங்கிட்டு வந்திருக்கான். மணி 8:30 தாண்டுது. ஆனா அந்த பொண்ணு அடுத்த இடத்துக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்றா. கண்டிப்பா போலாம்னு அந்த பொண்ணை நேரா விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம்ல இருக்க அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். அந்த பொண்ணுக்கு வழி தெரியாததுனால எந்த கேள்வியும் கேட்காம ஆட்டோ டிரைவர் கூட்டிட்டு போற இடத்துக்கு போய் இறங்கி இருக்கா. அங்க வீடுகளை தவிர வேற எதுவும் இல்ல அப்படிங்கறத கவனிச்ச அந்த பொண்ணு இங்க என்ன ஸ்பாட் இருக்குன்னு கேட்க அதுக்கு அவன் பக்கத்துல தான் என்னோட வீடு இருக்கு, அங்க இந்த பேக்கை கொடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லியிருக்கான். அதுக்கு யோசிச்ச அந்த பொண்ணை கொஞ்ச தூரம் தான் போகணும், வா பாப்பா நான் கூட்டிட்டு போறேன், இங்க இருட்டா இருக்கு நீ தனியா இருக்காதுன்னு சொல்லியிருக்கான். அந்த பொண்ணும் கொஞ்சம் தயக்கத்தோட அவன் போற பாதையை பின்தொடர ஒரு வீட்டுக்கு பக்கத்துல போன அந்த ஆட்டோ டிரைவர் சுத்தி முத்தி யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் கதவை பூட்டுறான். சில நிமிஷங்கள் என்ன நடக்குதுன்னு புரியாத அந்த பொண்ணு சுதாரிக்கிறதுக்குள்ள அவன் அந்த பொண்ணை தப்பிச்சு போகாத மாதிரி அந்த பொண்ணை வீட்டுக்குள்ளேயே வச்சு கண்ட்ரோல் பண்றான். இதனால ஆபத்துல மாட்டிக்கிட்டோம்னு தெரிஞ்சும் அந்த பொண்ணால எதுவும் பண்ண முடியாம போகுது. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு முன்னாடி உட்காந்து சரக்கடிச்சவன் ஃபுல்லா போதை ஆனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை திரும்ப திரும்ப வன்புணர்வு பண்ண ஆரம்பிக்கிறான். பயத்துல சீர்ன அந்த பொண்ணை அடிக்கவும் செய்யறான். ஒரு கட்டத்துல சோர்வடைஞ்ச அந்த பொண்ணால அதுக்கு மேல அவன் கூட போராட முடியாம போகுது. அக்டோபர் 30 நைட் 10 மணில இருந்து அக்டோபர் 31 விடிகிற வரைக்கும் இதே வேலையா இருந்தவன் விடிஞ்சதுக்கு அப்புறம் பாதி மயக்கத்துல இருந்த அந்த பொண்ணை மறுபடியும் ஆட்டோல ஏத்திட்டு போய் ஏர்லி மார்னிங் ஆரோவில் பீச்ல இறக்கி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி இருக்கான். இதுக்கப்புறம் அங்க இங்கன்னு சுத்தி திரிஞ்ச அந்த பொண்ணு அவளோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு போக வழி தெரியாம செரினிட்டி பீச்சுக்கு வந்து சேர்றா. துணைக்கு யாரும் இல்லாம அந்த பொண்ணு தனியா உலாத்துறத பார்த்த சென்னையை சேர்ந்த டூரிஸ்ட் பசங்க அவ பக்கத்துல போய் நீ யாருமா, உன் வீடு எங்க இருக்குன்னு கேட்டிருக்கானுங்க. அந்த பொண்ணு அவங்க கிட்ட அவளோட பேரை சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டு சென்னையில இருக்க அவளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்லாம என்ன சென்னையில டிராப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இத கேட்ட அந்த 6 டூரிஸ்ட் பசங்களும் நாங்களும் இப்ப சென்னைக்கு தான் போறோம், வா உன்னை உன் ஃப்ரெண்டு வீட்லயே டிராப் பண்ணிடுறோம்னு சொல்லி அவளை கூட்டிட்டு போறாங்க. பாண்டிச்சேரியில இருந்து அந்த கார் கிளம்புது. வழியெல்லாம் அந்த பொண்ணு அறமயக்கத்திலேயே இருக்கிறத கவனிச்ச 6 பசங்களும் ஒவ்வொருத்தரா மாறி மாறி பின் சீட்ல உட்கார்ந்து அந்த பொண்ணு மேல தப்பான இடத்துல கைய வச்சு ஆறுதல் சொல்லியிருக்கானுங்க. 3 மணி நேரத்துல சென்னையை ரீச் பண்ண வேண்டிய அந்த கார் கிட்டத்தட்ட 5 மணி நேரமா டிராவல் பண்ணி சென்னையை ரீச் ஆகிருக்கு. ஒரு வழியா சென்னைக்கு வந்துட்டோம்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்டு வீட்டு அட்ரஸ அந்த பசங்க கிட்ட சொல்லியிருக்கா. அதை கேட்டவங்க இன்னும் 30 நிமிஷத்துல நீ சொல்ற இடத்துக்கு போயிடலாம், நீ ரிலாக்ஸ் ஆயிரு அப்படின்னு சொல்லி அவளை கன்சோல் பண்ணிருக்கானுங்க. அவங்க சொன்ன மாதிரியே அந்த கார் 30 நிமிஷத்துல ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னு இருக்கு. அந்த வீட்டை பார்த்து இப்ப நம்ம சேஃப் அப்படின்னு நிம்மதி அடைஞ்ச அந்த பொண்ணுக்கு இனிமேதான் தனக்கு பெரிய ஆபத்து காத்திருக்குன்னு தெரியாம போயிருக்கு. எஸ், அந்த பொண்ணு நினைச்ச மாதிரி அது அவளோட ஃப்ரெண்டு வீடு கிடையாது. அது அவளை டிராப் பண்றதா சொல்லி சென்னை வரைக்கும் கூட்டிட்டு வந்த அந்த பசங்களுக்கு அவங்களோட ஆபீஸ்ல கொடுத்த ரூம். சோ அங்க போனதும் வா உன் ஃப்ரெண்டு வீட்டுல சொல்லி உன்னை சேஃபா விட்டுட்டு போறோம்னு சொன்ன அந்த பசங்க அந்த பொண்ணை கூட்டிட்டு ரூமோட கதவு கிட்ட போய் தட்ட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேர் கதவை தட்ட இன்னும் 2 பசங்க அந்த பொண்ணோட பேக் சைட்ல இருந்து அந்த ரூமுக்குள்ள தள்ளி விடுறானுங்க. 6 பேரும் அவங்களை இழுத்துக்கிட்டு உள்ள போய் கதவை லாக் பண்றாங்க. உள்ள போனதும் அந்த பொண்ணை லாக் பண்ணிருக்கானுங்க. தென் அவங்கள ஒரு மூலையில உட்கார வச்சு இதுக்கப்புறம் ஒருத்தன் வாயை திறந்து பிடிக்க இன்னொருத்தன் வாயில லிக்கரை ஊத்திருக்கான். இதனால போதையில மயங்கி கிடக்க அந்த 6 பசங்களும் மாறி மாறி வன்புணர்வு பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கானுங்க. ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, பல தடவை. அதாவது அக்டோபர் 31
சாயங்காலம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சவனுங்க தொடர்ந்து 2 நாள், அதாவது நவம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் திரும்ப திரும்ப லிக்கர் கொடுத்து சீரழிச்சிருக்கானுங்க. இதனால கழுத்துக்கு கீழே, உங்களுக்கு புரியும்னு நம்புறேன், கழுத்துக்கு கீழே, காது, கண்ணம்னு எல்லா பிளேசஸ்லயும் பைட் மார்க்ஸ் பயங்கரமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கேபை புக் பண்ணவங்க அந்த கேப்ல ஏத்தி கேப் டிரைவர் கிட்ட அளவுக்கு அதிகமான காசை கொடுத்து அவளை பாண்டிச்சேரியில இருக்க பீச் ரோட்ல இறக்கி விட சொல்லி அனுப்பியிருக்கானுங்க. அவனுங்க சொன்னதை மறுக்காம அந்த பொண்ணை பாண்டிச்சேரிக்கு கூட்டிட்டு போன அந்த கேப் டிரைவர் அங்க யாரும் கவனிக்காத சமயத்துல அவளை பீச் ரோட்ல டிராப் பண்ணிட்டு உடனே அங்க இருந்து கிளம்பி இருக்காரு. அதுல இருந்து பல மணி நேரத்துக்கு போதையில இருந்த அந்த பொண்ணு தள்ளாடின நடையில கை கால்கள் நடுங்க அவளே மறந்த நிலைமையில அந்த பீச் ரோட்ல திரியறா. அங்க அவளோட வித்தியாசமான நடவடிக்கைகளை பார்த்த பொதுமக்கள் உடனடியா கிராண்ட் பஜார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இத பத்தி இன்ஃபார்ம் பண்றாங்க. இதுக்கப்புறம் தான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் அங்க போய் அந்த பொண்ணை ரெக்கவர் பண்றாரு. நமக்கு ஒரு நார்த் இந்தியன் பொண்ணு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்துச்சு, ஒருவேளை அந்த பொண்ணா இருக்கும்னு நினைச்சு போட்டோவை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் ரெண்டுமே எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகிறத நோட் பண்றாரு. சோ இப்ப போலீஸுக்கு புரியுது ரெண்டும் வேற வேற பொண்ணுங்க இல்ல, நம்ம தேடிட்டு இருக்க பொண்ணும் இவங்க தான். உடனே அந்த பொண்ணோட அம்மாவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்த ஜெய்சங்கர் அவளை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணோட அம்மாவும் அங்க வந்து கதறி அழுதுருக்காங்க. இவ்வளவு நேரம் அந்த பொண்ணுக்கு நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அந்த பொண்ணு சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி மெம்பர்ஸ் கிட்ட 3வது நாள் சொல்லியிருக்காங்க. பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி அந்த பொண்ணுக்கு கவுன்சிலிங் கொடுக்க ஏற்பாடு பண்றாங்க. அதே சமயம் அந்த பொண்ணு கொடுத்த கன்ஃபெஷனை பேசிக்கா வச்சு ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை ரெடி பண்ண போலீஸ் டீம் அந்த ஆட்டோ டிரைவரை அரெஸ்ட் பண்றாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சுயநினைவுக்கு வந்த அந்த பொண்ணு ஆட்டோ டிரைவரோட நேம போலீஸ் கிட்ட கரெக்டா சொல்லியிருக்கா. அவ ஆட்டோல ஏறப்ப அதுல பிக்ஸ் பண்ணப்பட்டிருந்த ஆட்டோ டிரைவரோட லைசன்ஸ் காப்பி லேமினேஷனை நோட் பண்ணியிருக்கா. சோ அந்த லேமினேஷன்ல அவனோட பேரு காஜா மொஹிதீன் அப்படின்னு இருக்கிறத ஞாபகம் வச்சிருந்த அந்த பொண்ணு அத போலீஸ் கிட்ட சொல்லிருக்கா. அதை வச்சு ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட் மூலமா அவனோட அட்ரஸை ட்ரேஸ் பண்ணவங்க நவம்பர் 5ஆம் தேதி நைட் கோட்டக்குப்பம்ல இருந்த காஜா மொஹிதீன் வீட்லயே சுத்தி வளைச்சு பிடிக்கிறாங்க. சோ ஆட்டோல டிராவல் பண்ற பெண்கள், குழந்தைகள், ஏன் ஆண்கள் கூட அந்த லைசன்ஸ் காப்பியை போட்டோ எடுத்து உங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு அனுப்பி வைக்கிறத பழக்கப்படுத்திக்கோங்க. இப்ப அந்த ஆட்டோ டிரைவர் காஜா மொஹிதீனை அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவன் பேர்ல போக்சோ ஆக்ட் அண்ட் செக்ஷன் 137 BNS ஆக்ட், அதாவது பொண்ணை கடத்தினதுக்காக கிட்னாப்பிங் அண்ட் அப்டக்ஷன் ஆக்ட ஃபைல் பண்ணாங்க. ஆட்டோ டிரைவர் அவனோட கன்ஃபெஷன்ல சொன்னது, ஆட்டோல ஏறின அந்த பொண்ணு ஹிந்தில பேசி இருக்கா அண்ட் ஆல்சோ அந்த பொண்ணு நான் மும்பைல இருந்து தான் என்னோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்திருக்கேன், எனக்கு இந்த ஊரு தெரியாது, என்ன இங்க இருக்க டூரிஸ்ட் ஸ்பாட்ஸுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கா. இத அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட அந்த பொறுக்கி அந்த பொண்ணை அவன் அழிச்சதுன்னு பத்தாம மத்த மிருகங்களுக்கும் இரையாக்கி இருக்கான். ஆட்டோ டிரைவர் மேல மட்டும் இல்ல, சென்னையை சேர்ந்த அந்த 6 பசங்க மேலேயும் இதே 2 ஆக்டுக்கு கீழே கேஸை ஃபைல் பண்ண போலீஸ் அவங்கள தேட ஆரம்பிக்கிறாங்க. நவம்பர் 6ஆம் தேதி ஆரோவில் பீச், அதாவது சென்னை டூரிஸ்டர்ஸ் அந்த பொண்ணை கார்ல கடத்தின அதே பீச்சுக்கு போன இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கரோட போலீஸ் டீம் அங்க இருக்க எல்லா சிசிடிவி கேமராஸோட ஃபுட்டேஜஸையும் செக் பண்றாங்க. பல மணி நேரம் ஃபுட்டேஜஸை ரேண்டமா செக் பண்ண போலீஸோட கண்ணுல ஒரு வழியா அவனுங்களோட காரும் சிக்குது. உடனே அந்த காரோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு அன்னைக்கே, அதாவது நவம்பர் 6ஆம் தேதியே அந்த பசங்க இருக்க இடத்த நெருங்கின போலீஸ் அந்த 6 பேர்ல 3 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ அரெஸ்ட் பண்ண காஜா மொஹிதீனையும் 3 சென்னை பசங்களையும் இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் அவனுங்க செஞ்ச தப்ப ஒத்துட்டு இருக்கானுங்க அண்ட் அவங்கள ஜெயிலையும் அடைச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் நவம்பர் 7ஆம் தேதி பிரஸ் மீட்டை அரேஞ்ச் பண்ண இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் நடந்த இன்சிடென்ட் பத்தி மீடியா கிட்ட சொல்லி ஆட்டோ டிரைவரையும் 3 சென்னை டூரிஸ்டரையும் அரெஸ்ட் பண்ணிட்டதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அரெஸ்ட் பண்ணப்பட்ட அந்த 3 பேர்ல ஒருத்தன் ஆந்திராவை சேர்ந்தவன் அப்படின்னும், இன்னும் 2 பேர் ஒடிஷாவை சேர்ந்தவனுங்க அப்படின்னு விசாரணையில தெரிய வந்திருக்கு. தலைமறைவா இருக்க இன்னும் 3 டூரிஸ்டர்ஸையும் சீக்கிரமாவே நாங்க அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே சமயம் ஜிப்மர்ல அட்மிட் பண்ணப்பட்டிருந்த அந்த பொண்ணுக்கு கண்டினியூஸா பர்சனாலிட்டி டிசார்டருக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுது. ஜாலியா தீபாவளிக்கு செலிப்ரேட் பண்ணலாம்னு மும்பைல இருந்து பாண்டிச்சேரிக்கு வந்த அந்த பொண்ணுக்கு இந்த ட்ரிப் மறக்க முடியாத ஒரு நைட் மேரா அமைஞ்சிருக்கு. அம்மாவோட கண்டிப்பா பொறுத்துக்க முடியாம வீட்டை விட்டு வெளியே போன பொண்ணு படக்கூடாத கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கா. இந்த
இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் தப்பு யாரோடது? ஆத்திரப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போன அந்த பொண்ணு மேலையா, பொண்ணு வெளியே போறப்ப தடுக்காத அவங்க அம்மா மேலையா, இல்லனா மெச்சூரிட்டி இல்லாம வீட்டை விட்டு வெளியே வந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத சில மனித மிருகங்கள் நடமாடுற இந்த சமூகம் மேலையா? அண்ட் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மனித மிருகங்களுக்கு இந்த தண்டனை போதுமானதா, இல்ல வேற எந்த தண்டனை கொடுத்தா இப்படிப்பட்ட கிரைம்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைக்கிறீங்கன்னு மறக்காம உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.